இந்த பெண் குயின் வீடியோ தான் இப்ப சோசியல் மீடியா முழுக்க வந்து வைரல் ஆகி உலக அளவுல பேசப்பட்டு வருது. இந்த வீடியோவுல சில பெண் குயின்ஸ் வந்து கூட்டத்திலிருந்து பிரிஞ்சு வேற ஒரு பகுதியை நோக்கி நகரத் தொடங்குது. அப்படி வரும்போது மத்த சில பெண் குயின்ஸ் மறுபடியும் அதோட கூட்டத்துடன் இணைய முடிவெடுத்து வந்த வழியை திரும்பவும் செய்யுது. சில பெண் குயின்ஸ் வந்து உணவு கிடைக்கிற இடத்தை நோக்கி தொடர்ந்து பயணிக்கவும் செய்யுது. ஆனா ஒரே ஒரு பெண் குயின் மட்டும் 2 பக்கமும் போகாம அப்படியே நிற்கவும் செய்யுது. அதுக்கப்புறமா அந்த தனியா நின்றுட்டு இருக்கிற அந்த பெண் குயின் மட்டும் 70 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற மலையை நோக்கி பயணிக்க முடிவெடுக்கவும் செய்யுது. 5000 கிலோமீட்டர் பரப்பளவு இருக்கிற அந்த மலைப்பகுதியில் எந்த ஒரு உணவுமே கிடைக்கவும் செய்யாது. இதனால் அந்த பெண் குயின் இறக்கத்தான் அதிகமான வாய்ப்பு இருக்கவும் செய்யுது. ஆனாலுமே அந்த பெண் குயின் அந்த மலையை நோக்கி நகரத் தொடங்கவும் செய்யுது. இப்படி இந்த ஒரு பெண் குயினோட இந்த எதிர்பாராத முடிவு மக்கள் பலரையும் வியப்பிலையும் அதே சமயம் குழப்பத்திலையும் ஆக்கியிருக்கு. சிலர் இந்த வீடியோவை பார்த்துட்டு ரொம்ப எமோஷனலாகவும் செஞ்சுருக்காங்க. இந்த வீடியோ பார்த்து பலருடைய கேள்வி என்னன்னா, இந்த பெண் குயின் ஏன் இந்த மாதிரி முடிவு எடுத்துச்சு அப்படிங்கிறது தான். இதுக்கு பலருமே பலவிதமான பதில்களை சொல்லிட்டு வரவும் செய்கிறாங்க. ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லா பெண் குயினுமே வாழ்றதுக்காக போகும்போது இந்த ஒரு பெண் குயின் மட்டுமே அதை பிரேக் பண்ணி அதுக்கு பிடிச்சதை பண்ண முடிவெடுத்திருக்கு. இறந்துருவோம்னு தெரிஞ்சாலுமே அதுக்கு பிடிச்சதை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் செய்கிறாங்க. அதே சமயம் நம்ம நிறைய பேர் வந்து பிடிச்சது பண்ணாமல் வாழ்ந்தால் மட்டும் போதும் அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டு கடைசி வரைக்கும் எதையுமே அனுபவிக்காமல் பிடிச்சதையும் பண்ணாமல் பூமி விட்டு போகிறோம். அந்த தப்பை பண்ணக்கூடாது. இந்த உலகத்தை விட்டு போனாலும் பரவாயில்ல, நமக்கு பிடிச்சதை பண்ணிட்டோம் அப்படிங்கிற சந்தோஷம் இருக்கணும். அதைத்தான் இந்த பெண் குயினோட இந்த வீடியோ புரிய வச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிட்டு வராங்க. இப்படி இந்த பெண் குயினோட வீடியோ பற்றி பலரும் பலவிதமான கருத்துக்களை வந்து சோசியல் மீடியாவில் வெளியிட்டு வராங்க. சரி, எப்படி இந்த வீடியோ ட்ரெண்ட் ஆச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த வீடியோ வந்து 2007 வருஷமே ரெக்கார்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் இப்போதான் திரும்பவும் ட்ரெண்ட் ஆகிட்டு வருது. என்கவுண்டர்ஸ் அட் த எண்ட் ஆஃப் த வேர்ல்ட் அப்படிங்கிற டாக்குமெண்ட்ரியில் இடம்பெற்ற இந்த கிளிப்பு தான் இந்த வீடியோ. ஜெர்மன் ஃபிலிம் மேக்கரான வெர்னர் ஹெர்சாக் இயக்கி 2007 வருஷம் வெளியான இந்த அமெரிக்கன் டாக்குமெண்ட்ரி கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் இந்த கிளிப்பு தான் வைரல் ஆகிட்டு வருது. இந்த அண்டார்டிகா பகுதியில் வந்து அவர் பயணிக்கும் போது தான் அங்கே சந்தித்த அனுபவங்களை வந்து அவர் வெளியிடவும் செஞ்சிருந்தார். இந்த அண்டார்டிகா பகுதியை பார்த்தீங்கன்னா கடலுக்கு பக்கத்தில் தான் பெண் குயினுக்கு உணவு கிடைக்கவும் செய்யும். உட்பகுதியில் உணவு கிடைக்கவே செய்யாது. அப்படி இருக்கும்போது இந்த ஒரு பெண் குயின் மட்டும் உட்பகுதியை நோக்கி போகவும் செய்யவும் செய்யுது. அதாவது அந்த மலைப்பகுதியை நோக்கி அந்த பெண் குயின் போகவும் செய்யுது. அதனால எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த பெண் குயின் வந்து மரணத்தை நோக்கி செல்லுது அப்படிங்கிற மாதிரி கருத்துக்களை தான் தெரிவிச்சுட்டு வராங்க. சமீபத்தில் அமெரிக்க அதிபரான ட்ரம்ப் வந்து ஒரு ஏஐ போட்டோ வந்து வெளியிட்டிருந்தார். அதில் வந்து அவர் வந்து ஒரு பெண் குயினோட கையை பிடிச்சிட்டு பெண் குயின் வந்து அமெரிக்க கொடியை பிடிச்சிக்கிட்டு கிரீன்லாந்தை நோக்கி போகிற மாதிரி ஒரு ஏஐ போட்டோ வந்து வெளியிட்டிருந்தார். உண்மையை சொல்லப்போனால் கிரீன்லாந்தில் வந்து பெண் குயின் வசிக்கவே செய்யாது. அப்படி இருக்கும்போது இந்த ஏஐ போட்டோ வந்து பல்வேறு சர்ச்சைகளை உருவாக்கவும் செஞ்சுது. அதுக்கப்புறம் தான் இந்த பெண் குயினோட வீடியோவும் ரொம்பவே வைரலாகவும் செஞ்சது. மேலும் இந்த வீடியோவில் வந்து வர்னர் ஹசாக் என்ன சொல்லியிருக்கான்னு பார்த்தோம்னா, நம்ம என்னதான் அந்த பெண் குயினை வந்து தடுத்து கூட்டத்தோட விட்டாலும் அது மறுபடியும் அந்த மலையை நோக்கி தான் போகும்னு அவர் சொல்லவும் செஞ்சிருக்கிறார். இப்படி இந்த ஒரு வீடியோ வைரல் ஆனதுக்கப்புறம் இந்த டாக்குமெண்ட்ரி எடுத்த வர்னர் ஹசாக்கை இதை பற்றி ரொம்ப எமோஷனலாக பேசவும் செஞ்சிருக்கிறார். அப்படி அவர் பேசி இருக்கும்போது இந்த பெண் குயினுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறது தெரியல அப்படிங்கிற மாதிரி குறிப்பிடவும் செஞ்சிருக்கிறார். சரி, நீங்க சொல்லுங்க, இந்த பெண் குயினோட வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு? இந்த பெண் குயினோட முடிவு என்னவா இருந்திருக்கும் அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணவும் செய்யுங்க.